ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முருங்கைக்கீரை முட்டை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் நல்லெண்ணெய், வெங்காயம், பச்சை மிளகா, முருங்கைக்கீரை, அப்புறமா 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். உப்பு, மிளகுத்தூள் இவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. அடுப்பில் கடாய் வச்சுட்டு கடாய் காஞ்சதும் அதில் நான் 2-3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் விட்டுக்குங்க, நல்லாயிருக்கும் எண்ணெய் அதிகமாக விட்டேன்னா. அப்புறமா நம்ம குறுகலாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறமா நான் 2 பெரிய பச்சை மிளகாவாக இருந்துச்சு, நீங்கள் 3 கூட போட்டுக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ப. அந்த பச்சை மிளகாயும் போட்டு இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. அப்புறமா நம்ம ஒரு கட்டு முருங்கைக்கீரை பார்த்து நல்லா கழுவி க்ளீன் பண்ணி தண்ணி வடிய விட்டு வச்சுருக்கோம். அதையும் போட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. கீரை போடும்போது நிறைய இருக்க மாதிரி இருக்கும், போட்ட ஒரு 2 செகண்ட்லேயே இந்த மாதிரி ஆயிரும். கம்மியாட்டு இந்த மாதிரி வந்ததும் கீரையை நல்லா ஓரமாக தள்ளி விட்டு நடுவில் சின்னதாக புளி மாதிரி போட்டு அதில் நம்ம உடச்சி வச்சுருக்க முட்டை 2 முட்டை வச்சுருக்கோம் இல்லையா, அதை விட்டுக்குங்க. இந்த முட்டையை விட்டதுக்கப்புறமா உடனே நீங்கள் கிளறாதீங்க. 1 செகண்ட் கழித்து லைட்டாக கிளறுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு செகண்ட் விட்டுட்டு லைட்டாக கிளறுங்க. ஏன்னா ஒரேடியாக மொத்தமாக கிளறிட்டேன்னா முட்டை இருக்கிறதே நம்மளுக்கு தெரியாமல் போயிடும். அதனால் நம்ம 2 முட்டை தான் விட்டுருக்கோம் இல்லையா, 3-4 கூட இதுக்கு விட்டுக்கலாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 2 இருந்ததுனால நான் 2 வச்சு செஞ்சுருக்கேன். இதுவே போதுமானது. இந்த மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா கிளறி விட்டிங்கன்னா முட்டை ரொம்ப உடையாமல் கொஞ்சம் துண்டு துண்டாக நம்மளுக்கு வாயில் கடிப்படுற மாதிரி கிடைக்கும். அதனால தான். அப்புறமா நம்ம தேவையான உப்பு எடுத்து வச்சுருக்கோம், அதையும் போட்டுட்டு மிளகுத்தூளையும் போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக மூடி வச்சுட்டு கீரை போட்டு மூடி வச்சுட்டு ஒரு கிண்டி எடுத்துட வேண்டியதான். அவ்வளோதான். முட்டை இப்போ ஃபுல்லாகவே வெந்துருச்சு, ஆனால் லைட்டாக வந்திருக்கும், அழகாட்ட அடி பிடிக்காமல். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதுக்கப்புறமா மொத்தமாக எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி எடுத்துட்டா உதிரியாக வந்துடும். இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் தீயை நல்லா ஃபுல்லாக வச்சுட்டு 2 கிளறி எடுத்துட்டோன்னா இந்த மாதிரி ரெடி ஆயிரும். சூப்பராக இருக்கும். இது குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேர் வீட்டில் செய்வாங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தெரியாதவங்களுக்காக நான் போட்டிருக்கேன், நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது என்னோடய ஸ்டைலில் போட்டிருக்கேன். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.